ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாத பெருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்களை மீண்டும் ஒரு விசை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்க நாம் கேட்க போகிறோம். எபிரேயர் 6:14. ஆமென். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடம் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்குக்கா நன்றி. இந்த ஆசீர்வாத பெருவிழாவில் வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தரை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய வார்த்தைகளோடு வசனங்களோடு ஆண்டவர் நீர் பேசி உங்களுடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் பலப்படுத்துவீராக. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உம்மிடத்தில் நீர் தர எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லுவோமா? இந்த ஆசீர்வாத பெருவிழாவில் வந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை இவ்வாறாக வருகிறது: நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். யாரெல்லாம் இந்த இயேசுவை தேடி வருகிறார்களோ, இந்த ஆண்டவரை தேடி வருகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய நன்மைகளை, நிறைய உயர்வுகளை, அற்புதங்களை, உங்கள் வாழ்வில் இருக்க அத்தனை குறைகளை அவர் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி ஏவாளை உண்டாக்கி அண்டசராசன் எல்லாவற்றையும் முதல்ல உண்டாக்கினார். அப்புறம் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பார்த்தார், நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். மனிதனை படைத்து உருவாக்கி அவனை தனக்கு முன்னாடி வச்சு அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பழுக பண்ணினார், பெருக பண்ணினார், பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த உலகம் நம்மளை சபிக்கலாம், உலகம் நம்மளை குறை சொல்லலாம். நிறைய பேர் நம்மகிட்ட பிடிச்சா நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. பிடிக்கலாம் நிறைய என்ன செய்வாங்க? குறை சொல்லுவாங்க, நிறைய சபிப்பாங்க, என்னென்னமோ இந்த உலக மக்கள் செய்வாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆசீர்வதித்தல் ஒழிய என்ன செய்யக்கூடாதான்? சபிக்கக்கூடாதுன்ட்டார். ஆண்டோடைய பிள்ளைங்க நீங்கள் யாரை என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. ஏன் சபிக்கக்கூடாதுன்னா, நான் யாரையும் சபிக்கிறது இல்லை, நான் ஆசீர்வதிக்கிற தேவன். நான் ஆசீர்வதிக்கிறது போல நீயும் மற்றவங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணுன்றார். தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில பல நன்மைகளை கொண்டு வரும். நம்மை பார்த்து நம்மை நோக்கி கடவுளுடைய வார்த்தை வந்து, கடவுள் தன்னுடைய வாயிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா, அந்த வார்த்தை உங்கள் மேல் வரும் பொழுது, உங்களை நோக்கி வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கை நோக்கி வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா குறைகளையும் கரைகளையும் குழப்பங்களையும் இயலாமையும் முடியாதவைகளையும் இல்லாதவைகளையும் எல்லாவற்றையும் மாற்றி அந்த வார்த்தை உங்கள் மேல் வந்த உடனே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை உங்கள் மேலே வரும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே பழிக்க ஆரம்பிச்சிடும். ஆமீன் சொல்லுவோமா? இந்த ஆசீர்வாத பெருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போக வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த இடத்த விட்டு போகும் பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நிறைவாக இருக்கும், உங்கள் வீட்டு மேலே நிறைவாக இருக்கும், உங்கள் குடும்பத்தின் மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும், உங்கள் பிள்ளைங்க மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும், உங்கள் வேலை, உங்கள் தொழில், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ஒன்று மேலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். இனி உங்கள் வாழ்க்கையில் குறை இல்லை, இனி கஷ்டம் இல்லை, இனி வியாதி இல்லை, இனி பிரச்சனை இல்லை, இனி தடை இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். அவர் யாரா? கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க? ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யாரா? ரொம்ப நல்லவர். இப்படிப்பட்டவரா? ரொம்ப நல்லவர். எவ்வளவு நல்லவர் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில்
கிறிஸ்து இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி தன் உயிரையே கொடுத்து இந்த முழு மனு குலத்துக்கு பாவ மன்னிப்பை, மீட்பை, ரட்சிப்பை கொடுத்து தன் ஜீவனையே கொடுத்து இயேசு அவ்வளவு நன்மை செய்கிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்காரா? நீங்கள் அவரை தேடி வர்றீங்க, அவர்கிட்ட வர்றீங்க, அவரை நீங்கள் எப்படி பார்க்கணும்? நல்லவராக பார்க்கணும். ஏதோ கம்ப வச்சு அடிக்க போகிற பிடி வாத்தியார் கிடையாது அவர். அவர் எப்படிப்பட்டவர்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்கணுமா? நல்லவராக பார்க்கணுமா, நன்மை செய்கிறவராக பார்க்கணுமா, உதவி செய்கிறவராக பார்க்கணும், ஆசீர்வதிக்கிறவராக பார்க்கணும், அவரை என் தகப்பனை போல பார்க்கணும். அவர்கிட்ட வந்து அப்பா, எஸ்அப்பா, என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குது, இதை மாற்றுங்கப்பான்னு சொல்லி நான் போய் கேட்டால் அவர் நிச்சயம் அதை மாற்றி என்னை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் வாழ்க்கையில் இந்த உலகம் சொல்ல அது நடக்காது, இது நடக்காது, உனக்கு பெருசாக ஒன்றும் நன்மை வந்துடாது, நீ ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய லெவலுக்குலாம் என்ன செய்ய மாட்ட, வரமாட்ட, உனக்கு எல்லாம் கைகூடி வராது, உனக்கு உன் பிள்ளைங்க வேலையெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் என்ன செய்யாது, வராது, அப்படி இப்படின்னு இந்த உலகம் நம்மளை என்ன செய்யும், குறை சொல்லும், மட்டம் தட்டும். நீங்கள் லேசாக கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை வந்துட்டாலே உங்களை பார்த்து என்ன செய்யும், பொறாமப்படும். உங்களை பற்றி 4 பேர்ட்ட என்ன செய்யும், பார்த்தியா அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லி பொறாமப்படுற இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, காரணம் இல்லாமல் சொல்லப்படுற சாபங்கள் பலிக்காது. யாரு உனக்கு விரதமாக என்ன சொன்னாலும் நீ பயப்படாத. நான் சொல்கிறேன், நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வசனம் சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன நினச்சிருக்காரோ, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுப்பேன்னு திட்டம் வச்சிருக்காரோ, ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரோ, அவர் நினைத்ததுதான் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய பிள்ளை, அந்த இடத்துல நீ வருத்தத்தோடு வந்திருக்கிறியா, கவலையோடு வந்திருக்கிறியா, கண்ணீரோடு வந்திருக்கிறியா, கடனோடு வந்திருக்கிறியா, இயலாமையோடு வந்திருக்கிறியா, பல கேள்விக்குறியோடு வந்திருக்கியா, வாழவா சாகவா என்ன செய்வதென்று சொல்லி ஒருவேளை கலங்கி தவிச்சு இந்த இடத்துல வந்திருக்கியா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை நம்பி வா, என்னை விசுவாசி, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்வை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் ஆனந்தத்தினாலும் உன்னை நிரப்புவேன். அவர் சொல்கிறார், என்னை நம்பி வா, என்னை ஆராதி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறான்? ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவரா? ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்முடைய வேலையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்முடைய தொழிலை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நம்முடைய வாழ்வின் அத்தனை பகுதிகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுவோமா? ஒரு சில காரியங்களை கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், எப்படி விசுவாசிச்சா, எப்படி கடவுளை நம்பினா நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். 1, ரோமர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 4:18. அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். போதும், கவனிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கடவுள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, முதல் குறிப்பு, அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிறத நீங்க நம்பணும். நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். 2வது, அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதை என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். நீங்க நம்பி விசுவாசி இந்த ஆண்டவரை தேடி வந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்க பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, நம்பி வாங்க, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்போ ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணுமா? முதல்ல ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்பணும். ஒரு சிலர் எப்படி தெரியுமா, ஆண்டவர்
எனக்கு நீ ஆசீர்வதிச்சார்னா அப்புறம் நான் என்ன செய்கிறேன், சர்ச்சுக்கு வர்றேன். ஆண்டவர் இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டார்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், நான் வர்றேன். ஆண்டவர் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டார்னா அப்புறம் நான் என்ன செய்கிறேன், வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலக மக்கள். ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு போய் இயேசுவை போய் சந்தித்து இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லுவோம். அப்போ மக்கள் சொல்கிற கருத்துக்கள். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீ ஆண்டவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். நீ நம்பி விசுவாசிச்சு வந்தேன்னா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கார் தெரியுமா? தன்னை உண்மையிலே அவங்க நம்புறாங்களா, ரெண்டு மனசா இருக்காங்களா, ஒரே மனசா இருக்காங்களா? தன்னை நம்பி ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிப்பாருங்கிறத அவங்க உறுதியா நம்பி அதை விசுவாசிக்கிறாங்களா அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த நம்பிக்கையும் விசுவாசம் நாம் தேவன் மேல் வைக்கும் பொழுது அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டு குருடங்க இயேசுவிடத்தில் வர்றாங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு மனம் இறங்குங்க அப்படின்றாங்க. உடனே இயேசு அவங்க கூப்பிட்றாரு, வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா கண்ணு தெரியலையா, எங்களுக்கு என்ன செய்யலை, கண்ணு தெரியலையா, எங்களுக்கு கண்ணு தெரியலையா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்போ உடனே இயேசு சொல்கிறாரு, இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் என்ன நம்புறீங்களா, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாண்டவரே, நாங்கள் உங்களை நம்புகிறோம், நாங்கள் உங்களை என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். உடனே சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுனார், கண்ணு திறந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுமா? அப்போ தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமா, தேவனை நம்பணும். தேவனை என்ன செய்யணும், நம்பணும். அந்த இயேசுவை நம்பணும். இயேசுவின் இடத்துல போகிறேன், நான் போய் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரு, எனக்கு அற்புதம் என்ன செய்வாரு, செய்வார். நம்பணும். அப்புறம் என்ன செய்யணுமா, இருதயத்தில் விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்க நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வீங்க ஆண்டவரே, நிச்சயம் எனக்கு உதவி செய்வீங்க ஆண்டவரே, நிச்சயம் எனக்கு நன்மை செய்வீங்க ஆண்டவரே. நம்பி விசுவாசித்து இந்த இயேசுவினிடத்தில் எதையாவது நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முதல் குறிப்பு, அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணுக்கு 12 வருஷமா ரத்தப்போக்கு வியாதி. டாக்டர்கிட்டலாம் போறா, ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போறா. எல்லா ஆஸ்பத்திரிக்கு போயும் கொஞ்சம் கூட என்ன செய்யலையா, சுகமாகலை. மனசுக்குள்ள ஒரே வருத்தம், என்னடா ஆஸ்பத்திரியா போனோம், மருந்தா சாப்பிட்டோம். பைபிளில் போட்டிருக்கு, தன் ஆஸ்தியை பூரா செலவு பண்ணிட்டாலாம் வைத்தியத்துக்கு. பணத்தை பூரா எங்கே செலவு பண்ணிட்டா, ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணியாச்சு. இனிமேல் செலவு பண்ணுறதுக்கு என்ன இல்லை, காசும் இல்லை. ரொம்ப துக்கத்தோடு இருக்கா. அவளுக்கு ஒரு செய்தி வருது, உங்கள் ஊரில் ஆசீர்வாத பெருவிழா இருக்குது, அங்கே போ, அங்கே இயேசு வர்றாரு, உனக்கு ஒரு அற்புதம் நடக்குது. இல்லையா சொல்லுமா? அங்கே இயேசு வர்றாருங்கிற செய்தி கேட்ட உடனே அந்த பெண் அங்கே போகிறா. இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்காரு, திரளான கூட்டம். அவன் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுறா, நான் போய் இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை போய் என்ன செய்வேன், நான் தொடுவேன், நான் தொட்டா சுகமாயிருவேன், அப்படின்னு நான் இயேசுவை நம்புகிறேன், அப்படி நான் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இதை நம்பிக்கையின்படியே அவர் என்னை தொட்டு, நான் தொட்ட உடனே அவர் என்னை சுகமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு போகிறா. இயேசுவின் வஸ்திரத்தை அப்படியே தொட போகிறா. தொட்டா சுகமாயிரணும், தொட்டா சுகமாயிரணும், தொட்டா சுகமாயிரணும், தொட்டா சுகமாயிரணும், தொட்டா சுகமாயிரணும், தொட்டா சுகமாயிரணும், தொட்டா சுகம், ஏசப்பா அப்படின்னு தொட்டா பாருங்க. பைபிளில் போட்டிருக்கு, இயேசுவின் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவள் மேல் இறங்கி அவளை இயேசு கிறிஸ்து பரிபூர்ண சுகமாக்கினார். அல்லேலூயா சொல்லுமா? எது அவளுக்கு சுகத்தை கொடுத்துச்சு? இயேசுவை நம்புனா. நீங்க நம்பணும். பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்ப்பாரு, உங்கள் இருதயத்தை பார்ப்பாரு, உங்கள் மனசை பார்ப்பாரு. இவங்க என்னை எவ்வளவு நம்புகிறாங்க, என்னை எவ்வளோ விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்து உங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பார்த்த உடனே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே புறப்பட்டு வரும். உங்கள் சரீரத்திற்கு எல்லா வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்குவார், பலமாக்குவார், ஆரோக்கியமாக்குவார். டாக்டரால் சுகமாக்க முடியாத வியாதியை கூட இந்த இயேசு சுகமாக்குவார். வைத்தியத்துக்கு பணம் இல்லையே, எனக்கு வியாதி இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த இயேசுவை நம்பி இவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க வியாதியை பூரா 100% இயேசு சுகமாக்குவார். உங்க கஷ்டத்தை பூரா மாற்றுவார். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? என்ன நம்பு, என்ன விசுவாசி. முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு பாருங்க,
அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, ரோமர் 4:19. பாருங்க, ரெண்டாவது பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முதல் குறிப்பு சொன்னேன், அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது குறிப்பு, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரை நம்புறேன், நடக்கும், நடக்காது, சுகமாகும், ஆகாது, சரியாயிரும், பார்ப்போம், போய் பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு சர்ச்சுக்கு போய் பார்ப்போம், இயேசுவை கும்பிட்டு பார்ப்போம், ஏதாவது நடந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா பேசாமல் நம்ம மாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. இங்கே பைபிளில் போட்டிருக்கு, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கலையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தேகப்படலை, ரெண்டு மனசா இல்லை, அவிசுவாசமா இல்லை, நடக்கும் நடக்காது அப்படி இல்லை. அவன் எப்படி இருக்கானா? ஆண்டவர்கிட்ட முழு நிச்சயமா நம்புறான். கர்த்தர் நிச்சயம் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவார். ஆமீன் சொல்லுவோமா? நீங்க ஆண்டவரை நம்புறீங்க, எப்படி நம்புறீங்க? உங்க மனசு எப்பயுமே 100% நம்பாது. உங்க மனசு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த வாரம் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவோமா, போகணும், இல்லை வேண்டாம் அடுத்த வாரம் போய்க்கிறோம், இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்படி அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஜபம் இருக்குது, ஜபத்தில் போய் ஜபம் பண்ணி போய் ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்று போகணும், ஆசீர்வாத பெறலாக்கு, இல்லை இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போகணும் அப்படின்னு ஓடி போயிடக்கூடாது. இல்லை இல்லையா? அப்போ என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? ரெண்டு மனசா என்கிட்ட வராத, ரெண்டு மனசா வந்தேன்னா நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்ட. நீ விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தேன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்ட. அரையும் குறையுமா நம்பிக்கிட்டு இருந்தேன்னா நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்ட. என்னை முழுசாக நீ நம்புனேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு தாய் ஒவ்வொரு மாதமும் காணிக்க போடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காணிக்க அமௌண்ட்டு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சு. அவங்க வயசானவங்க. நான் பார்த்தேன், என்னடா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டிருக்கேன், அமௌண்ட் இவ்வளோ தான் எழுதியிருக்காங்க, ஆனால் உள்ளே போட்டிருக்க அமௌண்ட் எப்படி இருக்கு? கூட இருக்குது. அப்போ நான் அதை எடுத்து வச்சு அவங்க வீட்டில் போய் அவங்கள சந்தித்து அதை போய் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போகிறேன். அவங்க வீட்டுக்கு போனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சுத்தமாக அன்றைக்கி காசே இல்லை. பைபிளில் போட்டிருக்க, ஆண்டவரே உங்களுக்கு காணிக்க கொடுத்தா வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போட்டு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் கொடுத்தேன், எனக்கு ஆசீர்வாதம் இன்னும் வரலையேன்னு சொல்லி மடியை எடுத்து என்ன செஞ்சா, இப்படி விரித்து மடியில் போடப்படணும்னு பைபிளில் போட்டிருக்கேன், என் மடியில் போடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுது. நான் கரெக்டாக அந்த வீட்டுக்கு போய் ஹாலிங் பெல் அடித்து அம்மா தோத்துறான்ட்டு உள்ளே போகிறேன். என்னைய பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு இன்னும் குப்புன்னு ஆகிப்போச்சு. ஐயோ பாஸ்டர் வந்திருக்காரு, சும்மா அனுப்ப முடியாது, இவருக்கு எதாவது காணிக்க என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ நான் போய் அவங்களோட காப்பி கொடுத்து அங்கே குடிச்சு முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். அம்மா எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா, உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. என்னம்மா காணிக்க கவரில் எழுதின அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட், ஆனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டு உள்ளே கிடக்கேம்மா. அப்படி ஐயோ எனக்கு தெரியலையே பாஸ்டர், நான் கரெக்டாக தானே போட்டேன் அப்படின்னாங்க. இல்லை இல்லை நீங்கள் வயசானவங்க தெரியாமல் நிறையா என்ன செஞ்சிட்டீங்க, உள்ளே போட்டீங்க, இருந்தாங்க எக்ஸ்ட்ரா காணிக்க உள்ளே இருந்து. அப்படி எடுத்து அதை அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஓன்னு அழுகுறாங்க. என்ன செய்கிறாங்க? ஓன்னு அழுகுறாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு காசு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது, நான் சும்மா விசுவாசத்தில் என்ன செய்வோம், ஆண்டவரை வம்பிழுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், மடியை கூப்பிட்டு ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், என் நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கலையாம். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். பக்கத்துக்கு ஆளை பிடிச்சிருங்க. நீங்கள் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதாது, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆள் தான். விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக மாறுங்க, அப்படின்னா தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுமா? ஆள் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதாது, என்ன ஸ்ட்ராங் ஆகணும்? விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகணும். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் என்னை பெருக பண்ணுவார். நிச்சயம் எனக்கு அவர் நன்மை செய்வார், நிச்சயம் எனக்கு உதவி செய்வார், நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் வழிவாசலை திறப்பார், நிச்சயம் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். முதல் குறிப்பு சொன்னேன், நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். ரெண்டாவது, விசுவாசத்தில் என்னக்கூடாது?
பலவீனமாக இருக்கக்கூடாது. மூணாவது பாருங்க, அதே வசனத்தை வாசிங்க, 4:19 தான். எண்ணாதிருந்தான். எதை எண்ணாதிருந்தான்? தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய சரீரம் கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், ஆண்மகனை கொடுப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு வயசு கிட்டத்தட்ட 75 வயசில் அழைச்சாரு. இப்போ 99 வயசாயிடுச்சு. சாராளுக்கு 89 வயசாயிடுச்சு. அவன் எதை குறித்து எண்ணலையா? இது நடக்காது, அது நடக்காது, இது செத்து போச்சு, அதுவும் செத்து போச்சு, நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற அவிசுவாசமான சூழ்நிலையை அவன் நினைக்காம இருந்தானா. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நல்ல செய்தி சீக்கிரமாக பரவுமா, கெட்ட செய்தி சீக்கிரமாக பரவுமா? கெட்ட செய்தி தான் சீக்கிரமாக பரவும். எவனா ஒருத்தன் கீழே விழுந்து செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் செத்து போயிட்டானு ஊரே போகும். அங்கே யாராவது ஒருத்தங்க 4 பேரை கூப்பிட்டு ஒரு விதவைக்கு என்ன செய்வான்? 4 விதவைக்கு 4 சேலையும் அரிசியும் கொடுத்துருப்பான். யாராவது சொல்லுவாங்களா? அது யாரோ ஒரு ஆள் வந்தார், என்னமோ கொடுத்தானா, என்னன்னு தெரியல, அவ்வளோதான். நல்ல செய்தி எங்கே என்ன செய்யாது? இப்போ நம்ம மனசு எப்படித்தான் இருக்கும்? ஆண்டவர் கூட இருக்காரு, உதவி செய்வார், அற்புதம் செய்வார், அவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், நன்மை நடக்கும், உயர்வு வரும் அப்படிங்கிறத நம்ம கவனம் என்ன செய்யணும்? போகணும். ஆனால் மனசு என்ன போகும்? என் மகனா சரியில்லையே, இந்த கடன்காரனுக்கு வேற காசு கொடுக்க வேண்டியிருக்கு, அவன் வேற எப்போ ஃபோன் பண்ணுவான்னு தெரியல, வாடகை வேற கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த நகை சீட்டு வேற வச்சிருக்கு, அதுக்கு வேற மாதம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, பக்கத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கு, வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு நிமிஷம் பெரிய தொந்தரவாக இருக்குது, வேலையில் எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, லூஸ் மாதிரி இதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். மகனை யோசிப்பான், வேலையை யோசிப்பான், பணத்தை யோசிப்பான். நான் சொல்லுவேன், இயலாமையை, முடியாததை, பிரச்சனையை, கஷ்டத்தை, வியாதியை இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நினைக்கவே கூடாதான். அல்லேலூயா சொல்லுமா? எதை நினைக்கக்கூடாதான்? அதை நினைக்கக்கூடாதான். எதை நினைக்கணுமா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த நகைக்கடன் அடைச்சி முடிச்சிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வியாதி ஆண்டவர் சுகமாக்கிறார், மகன் சரியாயிருவா, இந்த பிரச்சனை அது சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும், அதை பார்த்துக்கிறோம். ஐயா, இந்த நம்ம சர்ச்சில் மரியாளம்மா அங்கே வந்திருக்காங்க. அவங்க காலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ஒரு மாதிரி அலர்ஜி, ஒரு இழது காலில் 2 மாதமாக இருக்குது. அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. 7 நாள் ஜபம் பைபாஸ் ஜபத்தில் வச்சோம். அதில் 2ஆம் நாள் ஜபத்துக்கு வந்தப்போ, எப்பா கால் முடியல, ஜபம் பண்ணுங்கண்ணா. காலை பார்த்தீங்கன்னா லைட்டாக தோலெல்லாம் என்ன செஞ்சுருக்கு, ஒரு மாதிரி மாறி இருக்குது, அரிப்பு மாதிரி இருக்குது. எவ்வளோ நாளமாக இருக்குண்ணே? 2 மாதமாக இருந்தான். நான் சொன்னேன், ஏம்மா 2 மாதமாக என்கிட்ட சொல்லலை? டெய்லி 40 நாள் ஜபம் நடந்துட்டு இருக்கு, 21 நாள் ஜபம் நடக்குது, 24 மணி ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கு, ஏன் சொல்லலை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, இது நம்மளை என்னப்பா செய்ய போகுது? ஜபம் பண்ணால் சகமாக போகுது, இதை போய் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அதான்ப்பா சொல்லலைப்பா அப்படின்ச்சு. அல்லேலூயா சொல்லுமா? நம்மளாக இருந்தால் என்ன யோசிப்போம்? ஐயோ கால் வீங்கிருக்கு, கிட்னி பிரச்சனையாக இருக்குமோ, லங்ஸு ஹார்ட்டாக இருக்குமோ, இல்லை தோல் பிரச்சனையாக இருக்குமோ, சின்ன பிள்ளைல ஏதாவது பூச்சி பாம்பு ஏதாவது கடிச்சிருக்குமோ, இது என்னன்னு தெரியலையே. பைபிளில் போட்டிருக்கு, ஆபிரகாம் அதை எண்ணாதிருந்தான். ஆண்டவர் சொல்றார், உன் பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே இருக்காத, உன் கஷ்டத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காத, கடனை யோசிச்சுக்கிட்டே இருக்காத, ப்ராப்ளத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காத, என்ன யோசிச்சுக்கிட்டே இரு. ஆண்டவர் இருக்கிறார், அவர் இதை மாற்றுவார், அதை மாற்றுவார், இதை மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், கர்த்தர் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பாரு, பிரச்சனையை பார்க்காத. ஆமென் சொல்லுவோமா? மூணாவது குறிப்பு அடுத்த வசனம் வாசிங்க, ரோமர் 4:20. போதும், அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளா என்ன செய்யக்கூடாதா? முதல்ல அவிசுவாசப்படக்கூடாது,
சந்தேகப்படக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கு, இருமனம் உள்ளவன், அவிசுவாசம் உள்ளவன் எதையாயிலும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பான். அப்படின்னு அர்த்தம், நினைச்சு கூட பார்த்துறாத என்கிட்ட ஏதாவது உனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருன்னு. ஏன் அப்படி சொல்றாரு? நீ எப்படி இருக்கிற? அவிசுவாசமா இருக்க. எப்படி இருக்கிற? அவிசுவாசமா இருக்க, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. அங்க பாருங்க, தோமான்னு ஒருத்தர் இருக்கான். இயேசு உயிரோட வந்துட்டாரு. சீசர்லாம் அவரை பார்த்துட்டாங்க, தோமா மட்டும் பார்க்கல. தோமா வந்து சொல்றாங்க, தோமா தோமா இயேசு உயிரோட வந்துட்டாரு, நாங்க அவரை பார்த்தோம். அவன் சொன்னான், நான் நம்ப மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? அவரை சிலுவையில் அரைஞ்சதை நான் பார்த்தேன், விழாவில் குத்துனதை நான் பார்த்தேன், ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் பண்ணதை நான் பார்த்தேன், அவர் உயிரோடு இருந்துச்சதை நான் பார்க்கல, அதனால நான் அவரை நம்ப மாட்டேன். இயேசு பாருங்க, அவனுக்காகவே ஒரு பூட்டி இருக்க ரூம் இருக்கு. அன்னைக்கு தோமா உள்ள இருக்கான். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள யார் வர்றா? இயேசு உள்ள வர்றாரு. உள்ள வந்தவொடனே முதல்ல யாரை பார்த்தாரு தெரியுமா? அந்த சந்தேக பேர் வழி தோமாவை தான் பார்த்தார். யாரை தான் பார்த்தாரு? சந்தேக பேர் வழி தோமாவை பார்த்து அவனை பார்த்துக்கிறாரு. தோமாவே இங்கே வா, என்ன செய்ய? உன் கையை எடுத்து எங்கே போடு? விழாவில் ஈட்டியை குத்துறாங்க பார்த்தேல, இந்தா உன் கையை என்ன செய்ய போடு. இந்த உன் கையை விரலை எடுத்து, என் கையில் ஆணி இருக்குல்ல பார்த்தியா, என்ன செய்ய? என் கையை என்ன செய்ய? உன் கையை எடுத்து என்ன செய்ய? போடு. அவன் இயேசுவை தொட்டு பார்த்தான், ஓன அழ ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, உங்களை சந்தேகப்பட்டுட்டனே, உங்களை நம்பிக்கை இல்லாமல் போயிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு அழுதான். அப்போ இயேசு அவனை பார்த்து சொன்னார், என்னை கண்டதுனால நீ என்னை விசுவாசிக்கிற, நான் உனக்கு சொல்கிறேன், என்னை காணாமல் என்னை விசுவாசிக்கிறவர்கள் உன்னிலும் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகப்படாத. நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, நிச்சயம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகப்படாத, என்ன செய்யாத? அவிசுவாசப்படாத. என்ன செய்யாத? அவிசுவாசப்படாத. அப்படியே மனசை போட்டு அப்படியே உழப்பாத. ஐயோ அதுவா இதுவா அப்படியா இப்படியா. ஒரு சில வீட்டுக்குலாம், நிறைய வீட்டுக்கு ஜெபத்துக்கு போவேன். ஒரு சில வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனால் என் விசுவாசமே எனக்கு போயிடும் போல, அந்த மாதிரி பேசுவாங்க. அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவான், ஐயா அந்த பிரச்சனையா அந்த பிரச்சனையா, அந்த அதுங்கயா இதுங்கயா இதுங்கயா, அது எதுவுமே நடக்காதுங்க, எல்லாம் ஜெபம்லாம் பண்ணி பார்த்தாச்சுங்க, பைபிள்லாம் வாட்சி பார்த்தாச்சுங்க, ஊரில் இருக்க எல்லா பாசட்டுமே சொல்லி முடிச்சாச்சுங்க, அது அவ்வளோதான் முடிஞ்சியா. அப்புறம் நான் தான் கேட்பேன், அப்புறம் எதுக்குடா என்னைய ஜெபத்துக்கு கூப்பிட்ட? உன் மைண்டில் நீ என்ன செஞ்சிட்ட? எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்ட. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு பாஸ்டர் என்ன செய்கிறாரு, அப்படியே வந்து வீட்டில் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பொழுதுபோக்கு கூப்பிட்டியா நீ, என்ன விஷயமாப்பா கூப்பிட்டு அப்படிமே. நான் சொல்லுவேன், சந்தேகப்படாமல் அவிசுவாசப்படாமல் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம் என்றால், ஜெபிப்போம் என்றால், தேவன் நிச்சயம் நம்ம வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் மேலானவைகளை செய்வான். விசுவாசிக்கிறவன் பதறான், பைபிள்ல போட்டிருக்கு. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன செய்யும்? கூடும். நீ சந்தேகப்பட்டாதான் உனக்கு கிடைக்காது. நீ இயற்கை கண்ணில் பார்க்காத, ஆவிக்குரிய கண்களை பார்க்கணும். சமாரியா பட்டணத்தில் ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து எல்லா உணவு எல்லாம் காலியாயிடுச்சு. எல்லா விலங்குகளையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கழுத தலை 550 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. ராஜாவுக்கு பக்கத்தில் ஒருத்தருக்கு, ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குறவன், அவன் எலியா தீர்க்கதரிசியை பார்க்குறான். அப்போ எலியா சொல்கிறான், நாளைக்கு காலையில் 1 ரூபாய்க்கு 1 படி கோதுமையும் 1 ரூபாய்க்கு 2 படி வாட்கோதுமையும் என்ன செய்யப்படும்? சமாரியாவின் வாசலில் விற்கப்படும். அவன் யோசிச்சு பார்க்குறான், ஐயா சாமி, இருந்த அரிசி காலி, பருப்பு காலி, கோதுமாவு, வாட்கோதுமை எல்லாமே என்ன செஞ்சாச்சு? காலி. பைபிளில் போட்டுருக்கு, இன்னைக்கு ஓம் பிள்ளைய சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளைய சமைச்சு சாப்பிடுவோம். அவ்வளவு பஞ்சம் 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 பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். அப்ப சொல்றான், நாளைக்கு இன்னாடி 1 ரூபாய்க்கு 1 படி கோதுமையும் 1 ரூபாய்க்கு 2 படி வாட்கோதுமையும் விற்கும். அந்த ராஜா கையில கொடுக்குறேன் பார்த்து சொன்னான், யோ எலியா, ஆண்டவர் வானத்தை திறந்து அங்கேருந்து கோதுமை மாவா வாட்கோதுமை மாவா கொட்டினா கூட என்ன செய்யாது? நடக்காது அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொன்னான், நீ அதை பார்ப்ப, ஆனால் அதை நீ சாப்பிட மாட்டேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா இங்கே 4 குஷ்டரோகி இருந்தாங்க. வெளியே போனால் பெரிய படைகள் இருக்குது, சீரிய படைகள். அங்கே போய் என்ன செய்வான்? சாப்பிட்றக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துட்டு போனால், நைட்டில் ஆண்டவர் இடியும்
குதிரை வீரர்கள் சத்தத்தையும் பெரிய திரளான படையெடுத்து வர்ற மாதிரி சத்தத்தை அவங்களுக்கு எதிரி படைக்கு காண்பிச்சதுனால அவங்க எல்லாத்தையும் போட்டு ஓடி போயிட்டாங்க. அங்கே உள்ளே போய் ஒரு ரூமுக்குள்ளே போனால் அங்கே கோதுமை இருக்குது, இன்னொரு ரூமுக்குள்ள போனால் வாட்டு கோதுமை இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வேண்டிய அப்புறம் எடுத்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க, ஊருக்குள்ளே யாருமே சாப்பிடாம இருக்காங்க. ராஜாவுக்கு போய் சொல்கிறாங்க. ராஜா உடனே ஆள் அனுப்புனா யாருமே இல்லை. இருந்த எல்லா மாவை எல்லாத்தையும் கொண்டு வச்சு ரோட்டில் வச்சு வைக்கிற கிடம்லனால ₹1 ஒரு படி கோதுமைன்னு சொல்லி விற்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தன் அவிசுவாசமாக பேசினா பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்காதுங்க. உங்கள் ஆண்டவர் வானத்தை திறந்தா கூட அது நினைச்சாது நடக்காதுன்னு சொன்னா பார்த்தீங்களா, அவனை தான் ராஜா சொன்னா நீ உட்காந்து கல்லாவில் காசு ₹1 ஃபார்மாலிட்டிக்கு ₹1 வாங்கிட்டு என்ன செய்ய மாவை கொடுப்பா அப்படின்னா, அவன் பஞ்சத்தில் கடந்து எங்கே காசை ஆட்டுறதுக்கு போது அந்த ஆளு கீழே தள்ளி விட்டு எல்லாம் சேர்ந்து மிதிச்சு துதிச்சு அவன் செத்து போயிட்டான். அவ்வளோ முடிச்சு எல்லாரும் மாவு மூட்டை அப்புறம் அழுட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றேன்னா, சந்தேகப்பட்ட அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யல பார்த்தா சுதந்திரிக்கல. நான் சொல்லுவேன், ஆண்டவரை நம்பிப்பார். உன் இருதயத்தில் இயேசுவை நம்பிப்பார். உன் கஷ்டத்தை அந்த இயேசுனிடத்தில் சொல்லிப்பார். உன் பிரச்சனையை அந்த இயேசுனிடத்தில் சொல்லிப்பார். அவர் சொல்றாரு, நீ சந்தேகப்படாம அவிசுவாசப்படாம என்னை விசுவாசித்தால் நான் உன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கடைசியா என்ன செய்ய போறேன், முடிக்க போறேன். 4:21 வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமா ஆண்டவரை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. இங்க பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணுமா, முழு நிச்சயமாய் நம்பினா. ஆண்டவர் எப்படி நம்பணுமா, முழு நிச்சயமா நம்பணும். நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ராஜாவாய் உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சிங்க கபில போட்டாலும் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் நினைச்சுவாரு, அவர் கட்டுவார். ஆண்டவரை நம்புறான். எப்படி நம்புறாங்க, முழு நிச்சயமா நம்புறாங்க. நான் ஆண்டவரை நம்புறேன், நிச்சயம் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஆண்டவரை முழு நிச்சயமா நம்புறேன், அவர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார். நான் ஆண்டவரை முழு நிச்சயமா நம்புறேன், அவர் நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார். நான் ஆண்டவரை முழு நிச்சயமா நம்புறேன், அவர் எனக்கு நன்மை செய்வார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணணுமா, முழு நிச்சயமா முழு நம்பிக்கையோட முழு மனசோட ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில வாசல்களை நிச்சயமாய் அவர் திறந்து கொடுத்து அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்விலே இயேசு அதிசயங்களை செய்வார். முழு நிச்சயமா நம்புறனா எப்படி சொல்லுங்க, முழு நிச்சயமா நம்புறனா எப்படி, சந்தேகப்படாம கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம எப்படி நம்பணுமா, முழு நிச்சயமா. இந்த மரியாளம்மா இருக்காங்க, இன்னொரு சாட்சி. சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்பா போரில் தண்ணி இல்லை, வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்ட்டு. எனக்கு ஃபோனில் சரியாக கவனிக்கல, சரிம்மா வர்றேம்மா அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே ஒரு இடத்த காமிச்சாங்க, இதுதான்ப்பா போர் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி. உள்ள மோட்ரு இருக்குது, மேலே ஒரு கடப்பாக்கலை போட்டு மூடியிருக்காங்க. சரி என்னம்மா செய்யணும்னு, போரில் தண்ணி இல்லை அப்படின்னாங்க. அப்படியா, போர் போடுறவங்க இருப்பாங்க அல்லது க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஆளுகளை கூப்பிட்டு வர சொல்லி என்ன செய்யுங்க, சரிப்படுத்துங்க, தண்ணி வரப்போகுது அப்படின்னு. அது இல்லைப்பா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா, தண்ணி வரும்பா அப்படின்னாங்க. அல்லேலூயா சொல்லுமா, என்ன செய்யணுமா, எனக்கே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது போரில் தண்ணி அடைச்சிருக்கு, தண்ணி இல்லை, ஜெபம் பண்ணால் தண்ணி வருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அவங்க விசுவாசத்தின்படி ஆகட்டும், ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி என்ன செஞ்சாச்சு, அதில் தொளிச்சு விட்டு, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல இருப்பாய், ஊற்று கண்கள் இயேசு நாமத்தை திறக்கப்படுவதாக, தண்ணி ஃபுல்லாக வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போயாச்சு. மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஃபோன் வருது. எனக்கு எப்படி இருக்கு, பக்கு 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 பக்குன்னு இருக்கு. தண்ணி வந்துருச்சா வரலையா, இந்த அம்மா என்ன சொல்லி பதில் சொல்ல போகுதோ, என்ன சொல்லி பதில், தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிச்சுன்னா சந்தோஷம், ஒருவேளை தண்ணி வரலன்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எடுப்போமா வேண்டாமான்னு எடுத்து, அம்மா
தோத்திரமா சொல்லுங்கம்மாண்ணே. தண்ணி வந்துருச்சுப்பா, மோட்ரு போட்டேன், காலைல தண்ணி நல்லா வந்துருச்சு, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, யாரும் ஆளெல்லாம் கூப்பிட தேவையில்லை, தண்ணி நல்லா வந்துருச்சுப்பா, தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்குப்பா, ஆண்டவருக்கு நன்றிப்பா அப்படின்ச்சு. நான் போனை வச்சுட்டு போய் ஜெபத்தில் உட்காந்தேன். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தினால நான் தண்ணி கொடுக்கல, அவங்க விசுவாசத்தினால நான் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தேன் அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ப்ராக்டிக்கலாகவே யோசிக்கிறோம். இது வந்தால் இது பண்ணணும், அது செஞ்சால் இது செய்யணும், அதை பண்ணால் இதை பண்ணணும் அப்படி. அவங்க நினைக்கிறாங்கன்னா விசுவாசிப்போம், ஆண்டவர் அற்புதம் என்ன செய்வார், செய்வார். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், வீட்டை கதவை தட்டினார், வரும்போது குனிஞ்சிக்கிட்டே வந்தார். நான் கதவை திறந்தேன், ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் என்னையா அப்படின்னேன். குறுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னாரு. அப்படியா, விக்ஸ் தைலம் தேய்ங்க, அல்லது செம்பு ஏதோ துணியெலாம் வச்சு ஏதோ பிடிப்பு தினமும் ஆவி பிடிச்சா பண்ணுவாங்களே, செம்பை வச்சு அது சரியாயிருமே, அந்த மாதிரி இருக்குமே, எதையா ஒன்று பண்ணுங்க அப்படின்னே. ஜெபம் பண்ண சொல்லி அம்மா அனுப்பிச்சி விட்டுச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணால் சரியாயிருமா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னுச்சு. நான் பார்த்தேன், குறுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதா, இது என்னடா குறுக்கு ஜெபமா, சரி வாங்க பிரதர் ஜெபம் பண்ணுவோம் அவனு தலையை கவிச்சு, ஆண்டவரே இவருக்காக ஜெபிக்கிறேன், அற்புதம் செய்யுங்க, அந்த குறுக்குல இருக்க எல்லாம் பிடிப்பெல்லாம் விலகட்டும், அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன். சரி எதுக்கு வீட்டில் போய் கொஞ்சம் விக்ஸை என்ன செஞ்சுக்கோங்க, தேய்ச்சி சுடுதண்ணி ஊற்றி விடுங்க அப்படின்னு. அவர் டக் டக் அப்படின்னாரு. பாஸ்டர் சரியாச்சு பாஸ்டர், போயிட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்னு நேரம் நடந்து போயிட்டாரு. எனக்குன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் எதை பார்க்குறாரு, அவர்கள் முழு நிச்சயமாய் தேவனை நம்பும் பொழுது தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து அவர்கள் விசுவாசத்தின் நம்பிக்கையும் பார்த்து தேவன் அற்புதம் செய்கிறார். அது பாஸ்டர் ஜெபம் பண்ணால் அற்புதம் செய்வார், நீங்க ஜெபம் பண்ணால் அற்புதம் செய்வார், யார் ஜெபம் பண்ணால் அற்புதம் செய்வார். அவர் சொல்றாரு, நீ என்ன முழு நிச்சயமா நம்பணும். அல்லேலூயா சொல்லுமா? எப்படி நம்பணுமா? முழு நிச்சயமா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரை தேடுறீங்க, இந்த ஏசப்பாட்ட வந்திருக்கீங்க, சொல்லுங்க சந்தேகப்படாதீங்க, முழு நிச்சயமா நம்புங்க, முழு நிச்சயமா நம்புங்க, இந்த ஆண்டவரை முழு நிச்சயமா நம்புங்க, இந்த ஆண்டவரை முழு நிச்சயமா நம்புங்க, நிச்சயம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? 23 வாசிங்க, 23. போதும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது நீதியாக எண்ணப்பட்டதா? அவன் தேவனை விசுவாசித்தான், அவன் தேவனை நம்பிக்கையோடு விசுவாசித்தான், விசுவாசத்தோடு விசுவாசித்தான், விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கல, அந்த பிரச்சனை நடக்காதுன்னு சொல்லி அதை குறித்து அவன் எண்ணாது இருந்தான், அவன் அவிசுவாசப்படலை, அவன் சந்தேகப்படலை, முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்பினான். இதை தேவன் பார்த்து நீதியாக எண்ணி அவனுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். அப்ப ஆண்டவருடைய பார்வையில் எது நீதியா இருக்கா? தேவனை விசுவாசிக்கிறது, தேவனை நம்புவது. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், அசைக்கப்பட முடியாத விசுவாசம், முழு நிச்சயமா நம்பிக்கை. அதுல போட்டிருக்க, அவன் விசுவாசத்திலே வல்லவன் ஆயிட்டானா, சாம்பியன் ஃபெய்த்ல, நிச்சயம் செய்வார், அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை. ஆண்டவர் பார்த்தாரு, அது அவருடைய பார்வையில நீதியா இருந்துச்சு. அவன் எதெல்லாம் ஆபிரகாம் தேவனை விசுவாசானோ அத்தனையும் இயேசு அவனுக்கு செய்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு அற்புதம் செய்தார். இந்த மாலை வேளையில் ஆசீர்வாத பெருவிழாவுக்கு வந்திருக்க உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்களும் இந்த இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், முழு நம்பிக்கையோடு விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலேயோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.